கோத்தகிரியில் 13வது காய்கனி கண்காட்சியை ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தொடங்கி வைத்தார். நீலகிரியில் ஆண்டுதோறும் மே மாதத்தில் கோடை விழாவின் போது சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கும் வகையில் மலர் மற்றும் காய்கனி கண்காட்சி உள்ளிட்டவை தமிழக அரசு நடத்தி வருகிறது. இந்த ஆண்டு கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியாக கோத்தகிரியில் 13வது காய்கனி கண்காட்சி 2.5 டன் காய்கனிகள் கொண்டு தொடங்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு காளை, மரகத புறா, கிளிகள், வண்ணத்துப்பூச்சி உள்ளிட்ட உருவங்கள் காய்கனிகளால் உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் புலி, பனிக்கரடி, திருவள்ளுவர் திருவுருவம் கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற மலர் கண்காட்சி வரும் 16ஆம் தேதி தொடங்கி 6 நாட்கள் நடைபெறுகிறது. வாசனை திரவிய கண்காட்சி கூடலூரில் மே 9, 10, 11 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. இதேபோல் ரோஜா கண்காட்சி மே 10, 11, 12 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பழக்கண்காட்சி 23ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெற உள்ளது.